ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மெசேஜ், சம் கிளாரிட்டி யூஆர் கெட்டிங் இட். நீங்கள் ஒரு சில கிளாரிட்டி வந்து உங்களோட லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ், வாட் எவர் இட் இஸ், அது ரிலேட்டடாக உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டல் மெசேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் இன் யோர் லைஃப். ஓகேங்களா, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது, எப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, அது என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் டைம் டு see bigger picture. ஓகேங்களா, ஸ்டே ஃபோக்கஸ்ட். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஆக்டிவாக இருங்க அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, ஸோ டபுள் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. அதாவது எதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணினாலுமே அது வந்து ஃபால் ஆகிடுது, நிலையாக நிற்க மாட்டேங்குது என் கையில். அது ஒரு பணமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் எனிதிங் உங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். ஸோ ஏன் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஸோ சூன் உங்களுக்கு தெரியும் தட் நீங்கள் வந்து ஒரு சில பேரோட கார்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை சுற்றி யார் இருக்காங்க, என்ன மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு சில பர்சன் வந்து நீங்கள் யாரோட அதிகமாக க்ளோஸ் ஆகுறீங்க, யார் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, அதை நோட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, உங்கள் கூட க்ளோஸாக இருக்கவங்க வந்து இப்போ நெகட்டிவ் கர்மாவில் இருக்காங்க, அவங்க கார்மிக் பேட்டர்னில் இருக்காங்க. பட் நீங்கள் அவங்களோட போய் சேர்றதுனால உங்களுக்கு கார்மிக் எனர்ஜி இல்லைனாலுமே அவங்களோட நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் உங்களுக்கு இந்த நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெகட்டிவ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற அந்த கர்மாவோட நீங்கள் சேர்ந்து இருக்கிறனால தான் யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் தட் கர்மா. ஸோ இனிமேல் வந்துட்டு உங்களோட டெசிஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு யாரு கூடயும் ஹெவியாக க்ளோஸ் ஆக வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யூ குட் see the changes, நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நிறைய இல்லூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்கா, அண்ட் எனர்ஜி வந்து ஒரு இம்பேலன்ஸாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நிறைய சாதிக்கணும், எஸ் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிற வரைக்கும் போராடுவீங்க. பட் ஒன்ஸ் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும், அதை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதை க்ரோத் கொண்டு போகணும், அதுக்கு புதுசாக ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத தாண்டி உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒன்ஸ் இப்போ இதுதான் என் கோல், இந்த கோலை நான் ரீச் பண்ணிட்டேன்னா தட்ஸ் இட், எனக்கு போர் அடிச்சிடும். அதுக்கு மேலே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுக்கு மேலே அதை பற்றி லேர்ன் பண்ண உங்களுக்கு தாட் இருக்காது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டிக்கான காரணங்கள் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாததுக்கான காரணங்கள் வந்து உங்களுக்கு ஹெவியான இல்லூஷன்ஸ். டூ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைஃப்பில் இருக்கு. எதை எடுத்தாலும் மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் வருது. அதில் எதை நான் சூஸ் பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறது? உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. அதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நீங்கள் உங்களோட ஆஃப் ஆஃப் த டேவை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஃபைனலி வந்துட்டு பெனிஃபிட் இல்லாததான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க.
சரி, உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு 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 ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்கிறதுக்கு, நீங்கள் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேறீங்க பிகாஸ் ஆஃப் திஸ். சரி, இவ்வளோ ஆக்சுவலி வந்து ஆல்தோ நியூ புதுசான விஷயங்கள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதுசான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலுமே வந்துட்டு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், இவ்வளோ டெசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறனால இது வந்து உங்கள் லைஃப்பில் எத்தனை டைம் வந்தாலும் வேஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய டைம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. இட் குட் பி அ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை பிரேக்கப் ஸ்டேஜில் போகிறீங்க அப்படின்னா அதை நினச்சி ரொம்ப டீப்பாக வருத்தப்படுறீங்களே தவிர, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார போகணும், இன்னும் கண்டினியூ பண்ணணும்னா ஃப்யூச்சர் இருக்குதா? ஓகே, ஸோ இப்போ திருப்பி மறுபடியும் நாங்கள் வந்து ஒன்றா பேசுகிறோம், வி பேக் அகெயின், பட் ஃப்யூச்சரில் இப்படியே நல்லா போகுமா? அந்த தாட்ஸ், அந்த ஒரு கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு இல்லை. பிகாஸ் நிறைய இலூஷன்ஸ், நிறைய ஃபேண்டசியெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு விடலை. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தேவை. லுக் அட் த எனர்ஜி, கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த எனர்ஜி தேவை, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் வேணும். அண்ட் உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது, அந்த அடிக்ஷனில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு, உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் எதையோ ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் இட் குட் பி மோஸ்ட்லி பீப்புள் அண்ட் எமோஷன்ஸ். இவ்வளோ வருஷமாக அவங்க நான் சொன்னதை கேட்டுட்டு இருந்தாங்க, என் கூட க்ளோஸாக தான் இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்க, அது என்னால் விட முடியாது, அகெயின் நான் திருப்பி மறுபடியும் என் கூட க்ளோஸாக அவங்கள வந்து கொண்டு போவேன், அவ்வளோ ஈஸியாக என்னால் கிவ் அப் பண்ண முடியாது, சரி போய்க்கோ அப்படின்னு விட முடியாது. அஃப்கோர்ஸ் யூ நோ அந்த பர்சன்னால உங்களோட இண்டிவிஜுவல் லைஃபுக்கு நோ யூஸ், பட் ஸ்டில் யூ வாண்ட் இட். அந்த ஒரு அடமெண்ட் நேச்சர். சம் நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ளாரே இருக்குது, வீக்னஸ் ஆல்சோ இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணணும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து பிக்கர் பிக்சரை பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும், ரியாலிட்டியில் வந்து நிறையா பார்க்கணுன்னு இல்லாமல் ட்ரீம் வேர்ல்டில் இருக்கீங்க. தேவையில்லாததெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சின்ன சின்ன விஷயங்களை முடிவெடுக்கிறதுல குழப்பிக்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்? Look at the energy of the card. Too many options அதுக்கு. Because lack of decision making தான் one of the reason. இதுதான் வேணும் அப்படின்னு அதை நோக்கி போகாம நிறைய ஆசைகள், நிறைய ஆப்ஷன்ஸ். Don't give. Okay? இந்த டெவல் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறனால be careful with your emotions, be careful with people. ஓகேங்களா? ஸோ ஒரு சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கொண்டு வந்து தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு லைஃப்பில் வந்து இதுக்கு மேலே வாய்ப்பே வராது அப்படின்லாம் கிடையாது. திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் தராங்க. யூஆர் லக்கி தட் யூஆர் கெட்டிங் மெனி டைம்ஸ். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கார்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன், பார்க்குறப்போ உங்களுக்குமே தெரியும் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷன் வைஸ்லையும் சரி, இது ரெண்டுத்தில் தான் உங்களுக்கான கிளாரிட்டிங்கிறது இல்லை. பேலன்ஸ் இஸ் நீடட், கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆஃப் லைஃப். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும். அண்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, ஆக்சுவலி கரண்ட்லி இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் அந்த ஒரு ட்ராமா உங்களுக்குள்ளே இருக்குது. எமோஷ்னல் ட்ராமா ஆல்சோ இருக்குது. சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை இன்னுக்குமே பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது சப்கான்ஷியஸ்லி. ஸோ நீங்கள் அந்த ட்ராமாவை ஃபஸ்ட்டு லெட் கோ பண்ணணும். யூ நீட் டு டீல் வித் தட் ட்ராமா. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்க உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு அவங்கள முன்னேற விடாது.
ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஃபர்கிவ் பண்ணணும். அப்படி என்னால் மன்னிக்க முடியாதுன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனோட டேரெக்டாக நீங்கள் பேசி டீல் பண்ணி சால்வ் பண்ணிவிடுங்க. ஓகே, மனசுக்குள்ளே எதுவும் இனிமேல் ஹோல்டு பண்ண வேண்டாம். மூவிங் ஆன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா நிறைய பிளேசஸ், நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற பீப்புள், உங்களோட லைஃப் ஸ்டைல், எவ்ரிதிங் அத்தனையுமே விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். இது உங்களோட க்ரோத்துக்காக. ஸோ யூ ஹாவ் டு டேக் ஸ்ட்ராங் டெசிஷன். ஒன்ஸ் நீங்கள் வந்து இல்லை என்னால் அந்த பர்சனை விட்டுட்டு பிரிய முடியாது, என்னால் என் ஊரை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இந்த கம்பெனி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன், தென் அப்படியே தான் இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ யூ நீட் டு டேக் சம் மேஜர் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்துட்டு மனசார செய்யுங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்களே குழப்பிக்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் தட். சரி, நீங்களே இந்த கார்டை பார்க்குறப்போயே தெரியும். ஃபர்ஸ்ட் கார்டே இட்ஸ் கம்ப்ளீட் வார்னிங் சைன். ஸோ இதெல்லாம் தாண்டி எண்டு கார்டே வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆன் கண்டிப்பாக ஆகணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நிறைய பேர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் பாஸாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப சீரியஸாக நினச்சிக்கிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. கெட் இன் டு த ரியாலிட்டிக்கு வாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியும், எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, லைஃப் இல்லை, பட் ஸ்டில் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்னால என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. யூ கான்ட் டூ தட். மூவிங் ஆன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எமோஷ்னல் டெசிஷனில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் இனிமேல். சி, கிளியர் கார்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த கம்ப்ளீட்டாக இன்னைக்கு அந்த வந்து ரீடிங்கே அதுதான். இட்ஸ் a time to gain clarity and have clear picture of what is truly going on within you and around you. Exactly, நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட லைஃப் க்ரோத்துக்கான ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜே நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறது தான். ஓகே, யூ நீட் டு பிரேக் த வால். Decide that you want to see the bigger picture. Okay, get focused and stay focused. Okay, so this is completely வந்துட்டு strong message. Meditation will help you see the greater perspective from various point of view. Okay, so meditation, mind control, இதெல்லாமே பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து யூ கேன் சே இதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டேங்க, எப்படி செய்யறது? அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் லாங். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யூ ஹாவ் டு டூ இட். வேறு வழியே இல்லை. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் க்ரோத்துக்கு நீங்கள் தான் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜாக இருக்கீங்கிறப்போ யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, நீங்கள் இந்த கார்டை பார்க்குறப்போ உங்களுக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு வீக்னஸாக இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் முக்கியமாக ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.